பள்ளி குடிநீர் தொட்டியில் மலக்கழிவுகள் என அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அய்யலூர் அருகே உள்ள தங்கமாப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இந்த அவல நிலையானது அரங்கேறியிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் அரசு பள்ளியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பு என்ற தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் உரைக்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இந்த சம்பவமானது எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது? நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்க அவரும் என்ன? வணக்கம் தனலட்சுமி. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே உள்ள தங்கமாபட்டியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்துவதற்காக குடிநீர் தொட்டி பள்ளி கட்டிட மொட்டை மாடியில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நண்பகல் பள்ளி மாணவர்கள் மொட்டை மாடியில் விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது சின்டெக்ஸ் குடிநீர் தொட்டி அருகே துர்நாற்றம் வீசியுள்ளது. இதில் சந்தேகம் அடைந்த பள்ளி மாணவர்கள் சின்டெக்ஸ் தொட்டி மூடியினை திறந்து பார்த்த பொழுது ஒரு பிளாஸ்டிக் கவரில் மனித மலம் போன்ற ஒரு பொருள் துர்நாற்றுடன் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் பிளாஸ்டிக் பையில் எச்சரிக்கை வாசகம் ஒன்று எழுதப்பட்டிருந்தது. இதில் அந்த எச்சரிக்கை வாசகத்தில் இதில் மனித மலம் மற்றும் சிறுநீர் கலந்துள்ளது என்று எழுதப்பட்டிருந்தது. இதை கண்ட மாணவர்கள் இது குறித்து பள்ளி ஆசிரியரிடம் தகவல் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொட்டை மாடிக்கு வந்த பள்ளி நிர்வாகத்தினர் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதே சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் தற்பொழுது அங்கு அப்பகுதியில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதே போன்ற சம்பவம் புதுக்கோட்டை மாவட்ட வேங்கைவெளியில் நடந்து தமிழகம் முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். பள்ளி குடிநீர் தொட்டியில் மலக்கழிவுகள் என அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது. குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அய்யலூர் அருகே உள்ள தங்கமாப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இந்த அவல நிலையானது அரங்கேறியிருக்கிறது. 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் அரசு பள்ளியில் குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பு என்ற தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் உரைக்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இந்த சம்பவமானது எப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது? நடவடிக்கை எதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்க அவரும் என்ன? வணக்கம் தனலட்சுமி. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் அருகே உள்ள தங்கமாபட்டியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பள்ளியில் மாணவர்கள் பயன்படுத்துவதற்காக குடிநீர் தொட்டி பள்ளி கட்டிட மொட்டை மாடியில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நண்பகல் பள்ளி மாணவர்கள் மொட்டை மாடியில் விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது சின்டெக்ஸ் குடிநீர் தொட்டி அருகே துர்நாற்றம் வீசியுள்ளது. இதில் சந்தேகம் அடைந்த பள்ளி மாணவர்கள் சின்டெக்ஸ் தொட்டி மூடியினை திறந்து பார்த்த பொழுது ஒரு பிளாஸ்டிக் கவரில் மனித மலம் போன்ற ஒரு பொருள் துர்நாற்றுடன் இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். மேலும் பிளாஸ்டிக் பையில் எச்சரிக்கை வாசகம் ஒன்று எழுதப்பட்டிருந்தது. இதில் அந்த எச்சரிக்கை வாசகத்தில் இதில் மனித மலம் மற்றும் சிறுநீர் கலந்துள்ளது என்று எழுதப்பட்டிருந்தது. இதை கண்ட மாணவர்கள் இது குறித்து பள்ளி ஆசிரியரிடம் தகவல் தெரிவித்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொட்டை மாடிக்கு வந்த பள்ளி நிர்வாகத்தினர் இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். அதே சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் தலைமையிலான போலீசார் தற்பொழுது அங்கு அப்பகுதியில் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதே போன்ற சம்பவம் புதுக்கோட்டை மாவட்ட வேங்கைவெளியில் நடந்து தமிழகம் முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.